ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. நம்ம எல்லாருமே குக்கர் யூஸ் பண்ணுவோம், அரிசி பருப்பு இந்த மாதிரியெல்லாம் வேக வைக்கிறதுக்கு. ஆனால் சில டைமில் என்ன ஆகிடும், நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு லேட் ஆகிடும், இல்லைன்னா நம்மளே அவசரமாக சமைச்சிட்ருப்போம், குக்கர் ஓப்பன் பண்ண வேண்டியது வந்துடும். ஆனால் அந்த ப்ரெஷர் இறங்கி இருக்காது. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பைப்பை திறந்து அப்படியே பைப்பு கடியில் காமிப்பாங்க குக்கரோட. இந்த மாதிரி செய்யும்பொழுது குக்கர் சீக்கிரமாகவே பழுதடைஞ்சிடும். நான் இப்போ ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஒரு டவல், நம்ம கிச்சன்லலாம் யூஸ் பண்ணுற டவல் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா பச்சை தண்ணியில் நல்லா நனைச்சி புழிஞ்சிட்டு அதை அப்படியே குக்கர் மேலே போட்டுடலாங்க. இந்த மாதிரியே நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் எல்லாமே சீக்கிரமாக இறங்கிடும். சில டைமில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம அந்த குக்கர் விசில் அப்படியே தூக்கி பிடிச்சிட்டே நிற்போம். இல்லைன்னா நான்லாம் சில டைமில் தூக்கிட்டு ஒரு கரண்டி அடியில் ஒரு சின்ன ஸ்பூனை வச்சுடுவேன். அந்த மாதிரி பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த வெயிட், அதாவது குக்கர் விசில் வெளியே வந்தது, நம்ம கையை பிடிச்சிட்டு இருக்கும்போதே வந்துடுச்சு, அந்த மாதிரி இருக்கும்பொழுது உள்ளே இருக்கிற அரிசியோ பருப்போ எது இருந்தாலும் அந்த உணவுப் பொருள் எல்லாமே அந்த ஓட்டை வழியாக எல்லாம் வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் இந்த ஈரட்டவலை நான் போட்டு வச்சேன். இப்போ விசிலை லேசாக நம்ம தூக்கி பார்க்கலாம். ப்ரெஷர் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம விசிலை எடுத்தாச்சு, வெயிட் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக குக்கர் ஓப்பன் ஆகுது. நீங்களும் அவசரத்தில் சமைக்கும் பொழுது இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். பாய்.